IPS, Deputy Commissioner of Police, Tirupur City. He is assisted by the second in command, Thiru Ashish Punia IPS, ASP Karaikudi. Leading the parade is the Tamil Nadu Disaster Response Force, commanded by Sub-Inspector Thiru John Jai Singh. The second platoon is the Tamil Nadu Coastal Security Group, commanded by Sub-Inspector Thiru Mahendran. The third platoon is led by Singappan Special Task Force, Women Inspector Tirumadi Vijayalakshmi. The fourth platoon is the Tamil Nadu Prisons and Correctional Services, commanded by Sub-Inspector Kalanidhi. The fifth platoon is the Tamil Nadu Commando Force, commanded by Sub-Inspector Thiru Arpudaraj. Flanking the parade on either side is the Tamil Nadu Mounted Branch, adding grandeur to today's ceremonial display. The color flag contingent, proudly carrying the ceremonial colors, is represented by the Tamil Nadu Fire and Rescue Services under the command of Sub-Inspector Thiru Balamurugan. The Honorable Chief Minister's presence among the parade contingent serve as a source of immense encouragement to each and every member of the force. தமிழ்நாடு காவல் வாத்திய இசைக்குழுவிற்கு தலைமையேற்று வழிநடத்த உள்ளார் காவல் உதவி ஆய்வாளர் திரு எல் ஆண்டனி அவர்கள். சில வருகைகள் நிகழ்வினை தொடங்கும், சில வருகைகள் வரலாற்றின் ஒரு தருணமாக மாறும். காத்திருக்கும் கண்கள், ஒளிக்க தயாராக இருக்கும் கரவொளி, கம்பீரமாக நிற்கும் அணிவகுப்பு, இவை அனைத்தும் ஒரே தருணத்தை எதிர்நோக்கி நிற்கின்றன. காத்திருந்த கணங்கள் முடிவுக்கு வருகின்றன. கம்பீரம் நடையெடுத்து வருகிறது, நம்பிக்கை உருவெடுத்து வருகிறது. வீரத்திற்கு மரியாதை செலுத்த, தியாகத்திற்கு தலைவணங்க, கடமைக்கு கண்ணியம் சேர்க்க தமிழ்நாட்டின் உயரிய தலைமை இதோ விடா அரங்கை நோக்கி. தமிழ்நாட்டின் மக்களின் பேரன்பை பெற்று மகத்தான ஆட்சி செலுத்தி வரும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். A true leader knows the way, shows the way and walks the way. On behalf of the Tamil Nadu Police Department, we heartily welcome the Honorable Chief Minister of Tamil Nadu to this esteemed occasion. இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக 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 என அன்போடும் பணிவோடும் வரவேற்று அலங்கார கவாத்து அணிவிப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளுமாறு மெத்த பணிவோடு வேண்டுகின்றோம். The Honorable Chief Minister of Tamil Nadu has now arrived at the saluting dais. இதோ நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு மரியாதையினை ஏற்றுக்கொள்ள வருகை புரிகிறார்கள். இவ்வேழில் மிகு அணிவகுப்பினை ஆய்வு செய்ய அணிவகுப்பு தளபதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காணலாம். Ladies and gentlemen,
We now witness the parade commander reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and respectfully seeking permission to commence the inspection of the parade. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 உயரிய பண்புகளையும் தங்கள் வாழ்வின் லட்சியமாக ஏற்றுக்கொண்டு மக்கள் நலனை தம் மூச்சாகவும் சட்டத்தின் ஆட்சியை தம் வழிகாட்டியாகவும் கொண்டு பணியாற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் வீரமிக்க அணிவகுப்பு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆய்விற்காக கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அணிவகுப்பு தளபதியுடன் திறந்த வாகனத்தில் அணிவகுப்பை ஆய்வு செய்கிறார்கள். இது வெறும் ஆய்வு அல்ல, ஒழுக்கத்திற்கு அளிக்கப்படும் அங்கீகாரம், அர்ப்பணிப்பிற்கு செயல்படுத்தப்படும் செலுத்தப்படும் மரியாதை, தன்னலமற்ற சேவைக்கு வழங்கப்படும் உயரிய பாராட்டு. இதோ தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு காவலரும் தங்களது தோளில் சீருடையை மட்டுமல்ல, மக்களின் தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களின் துணிச்சலான நெஞ்சம் துணிச்சலின் அடையாளம், அவர்களின் உறுதியான பார்வை தன்னம்பிக்கையின் அடையாளம், அவர்களின் அசையாத தோற்றம் தமிழ்நாடு காவல்துறையின் பெருமையின் அடையாளம். அணிவகுப்பின் ஒவ்வொரு வரிசையிலும் ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அடியும் எண்ணற்ற பயிற்சிகளின் பலனாகும். ஒற்றுமையும் ஒழுக்கமும் ஒன்றிணையும் பொழுது உருவாகும் கம்பீரமே இந்த அணிவகுப்பு. இன்று ஆய்வில் நிற்கும் இந்த வீரர்கள் இயற்கை பேரிடர்களிலும் சட்ட ஒழுங்கு சவால்களிலும் திருவிழாக்களிலும் தேர்தல் பணிகளிலும் மக்கள் கூடும் பொது நிகழ்வுகளிலும் பகலிரவு பாராது தங்கள் கடமையை நிறைவேற்ற காவல்துறையின் அர்ப்பணிப்பின் உயிர் ஓவியங்கள். அவர்கள் சீருடை அணிந்த அதிகாரிகள் மட்டுமல்ல, அமைதியின் காவலர்கள். ஆடாமல் அசையாமல் நிற்பதென்ன சிலையா, இல்லை ஆய்விற்காய் கற்று வந்த அரியதொரு கலையா என்று காண்போரை கவர்ந்தெழுக்கும் விதமாக கம்பீர செருக்கோடு நிற்கிறது அலங்கார கபாத்து அணிவகுப்பு. இடதும் வலதுமாய் அரண் போல தமிழ்நாடு குதிரைப்படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை படை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அணி, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி, அணிவகுப்பின் நிறைவாக தமிழ்நாடு கமாண்டோ அணி, அலங்கார கபாத்து அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு திரும்பும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கின்றார் அலங்கார கபாத்து அணிவகுப்பு குழு தலைவர். அணிவகுப்பினை ஆய்வு செய்துவிட்டு அணிவணக்க மேடை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல், இமைப்போதும் சோராதிருத்தல் என்ற பாட்டுக்குறு புலவன் பாரதியின் வரிகளுக்கொப்ப வீட்டுக்குள் இருக்கிற உறவுகள் உணர்வுகள் மறந்து
நாட்டுக்கு உழைப்பதையே நாள்தோறும் கடமையாக கொண்டு வீசுகின்ற காற்றைப் போல், விழி மூடாமல் சுற்றுகின்ற பூமியைப் போல் உழைக்கின்ற காவல்துறையினரின் உண்மையான உணர்வுகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை பெருமைப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அரியுதர் விழாதான் இதோ இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா என்பதை இந்த இனிய தருணத்தில் அனைவருக்கும் மகிழ்வோடும் பெருமையோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உருபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு எனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கும், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதனிலே எனும் முண்டாசு கவிஞன் பாரதியின் வரிகளுக்கும் முத்தாய்ப்பா திகழ்ந்து வருகிற தமிழக மண்ணில் மரமானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு எனும் வான் போற்றும் வள்ளுவர் பெருந்தகையின் படைமாட்சி குரலுக்கு விடை சாட்சியாக திகழ்ந்து வருவதுதான் நமது தமிழ்நாடு காவல்துறை என்றால் அதில் மிக இல்லை. சிந்தையெல்லாம் தமிழாய், செயல்களெல்லாம் உயர்வாய், நாளும் நமக்காக உழைத்திட களமிறங்குகிறார்கள் நம் படை வீரர்கள். எடுப்பான நடையும் எதிரிகளை அழிக்கும் படையும் கொண்டு இதோ நம் பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜிக்க வருகிறார்கள். வானில் தோன்றும் வானவில் நிறங்களாய் இதோ வரிசை வரிசையாய் அணிவகுக்கும் வீரர்கள். சோதனை எல்லாம் சாதனைகளாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு களம் காண இதோ புறப்பட்டு விட்டார்கள். இனிமை துறந்து இல்லம் துறந்து பணியின் சுமையை சுகமாய் சுமந்து காற்றும் காற்றாய் சுற்றித் திரிந்து காடு மேடு வளைந்து காக்கும் நீதி நேர்மை அறிந்து மக்கள் துயர் தீர்க்கும் மணிகளாய், மாநிலம் காக்கும் மணிகளாய் நடையிடுகிறார்கள் நம் தமிழ்நாட்டு மறவர்கள். எத்தனை எத்தனை வீரர்களை எடுத்து கொடுத்த பூமி இது. அத்தனை பேரும் அன்னை தமிழ்நாட்டை அல்லவா காத்து நின்றார்கள். அலங்கார அணிவகுப்பு கவாத்தின் முதலில் வருகிறது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திரு ஜான் ஜெயசிங் அவர்கள். அலங்கார கவாத் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடும் பணிவோடும் வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு மகேந்திரன் அவர்கள். அதனை தொடர்ந்து வருகிறது சீரும் சிங்கமென சிவக்கும் தங்கமென தமிழ்நாடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. வழிநடத்தி வருகின்றார் அணியின் தலைவர் உதவி ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள். அதனை தொடர்ந்து வருகிறது சிறை மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி சிறை அலுவலர் கலாநிதி அவர்கள். அணிவகுப்பின் நிறைவாய் வருகிறது தமிழ்நாடு கமாண்டோ அணி. வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர் திரு அற்புதராஜ் அவர்கள். பட்டாம் பூச்சி என பட நினைத்தால், எம்மை தொட்டா செனிங்கி என தொட நினைத்தால், விட்டால் சீறுகின்ற கடைகள் போலே வீரியம் கொண்டுதான் சீரிடுவோம், பெண்கள் விடியலை நோக்கியே போரிடுவோம் என்று சீரியே புயல் போல செல்கிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. விண்ணதிரும் ஓசையுடன் காவல் வாத்தியங்கள் முழங்க நம் கண்ணெதிரே நடக்கிறது கண்கவரும் காட்சி என அலங்கார கவாத் அணிவகுப்பு. மன்னதிரும் மாண்புடனே மயங்க வைக்கும் வீறு பூண்டு தலதார நெஞ்சிருத்தார் நாங்கள் என வான் போட்டு வள்ளுவனார் வகுத்தளித்த குரலுக்கு தேன் போன்ற தெளிவு சொல்லி தீரமுடன் செல்கிறது அலங்கார கவாத் அணிவகுப்பு. வழிநடத்தி செல்கின்றார் கவாத்து குழு தலைவர் காவல் துணை ஆணையர் திரு ஆகாஷ் ஜோஷி இந்திய காவல் பணி அவர்கள். அவருக்கு உற்ற துணையாக இருந்து வழிநடத்தி செல்கின்றார் உதவி கவாத்து குழு தலைவர்
காவல் உதவி கண்காணிப்பாளர் திரு அஜிஸ் புனியா, இந்திய காவல் பணி அவர்கள். இந்தியாவில் சிறப்பாக பணியாற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரிவுகள் மற்றும் காவல்துறையினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான குடியரசுத் தலைவரின் கொடி நமது தமிழ்நாடு காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் 160 ஆண்டுகால சேவையினை முன்னிட்டு தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக நம் தமிழ்நாடு காவல்துறைக்கு நம் மாண்புமிகு குடியரசுத் தலைவரின் கொடியானது வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புமிக்க குடியரசுத் தலைவர் கொடியினுக்கு மரியாதை செலுத்திடும் வண்ணம் அரங்கின் பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கொடி வணக்கம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Ladies and gentlemen, we kindly request everyone to rise and salute on the presentation of the President's color. Exactly 4 years ago, on 31st July 2022, at this very Rajaratnam Stadium, the Tamil Nadu Police was conferred with the President's color, the highest honor to a police force, becoming the first force in South India to receive this prestigious distinction. Today, on 31st July 2026, this historic venue once again serves as the stage for another proud chapter in the illustrious journey of the Tamil Nadu Police. நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து தயவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிகு
லட்சணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவரும் இருக்கையில் அமருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். We now request the Director General of Police, Head of the Police Force, Tamil Nadu, to deliver the welcome address. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் பத்திரிகை மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக பணியாற்றிய போலீஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ், பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ், ஹோம் கார்ட்ஸ் மற்றும் ஃபொரென்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்களை வழங்குவதற்கு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு சர்வேலன்ஸ் அண்ட் பெட்ரோலிங்காக புதிதாக 42 4 வீலர்ஸ் மற்றும் 96 2 வீலர்ஸ் வழங்குவதற்கும் இந்த விழாவிற்கு வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என் அன்புடன் வரவேற்கிறேன். Sir, your presence will encourage and motivate the uniformed services personnel to contribute more for the safety and security of the public in our state. இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து அதிகாரிகளையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று பதக்கங்களை பெறும் அனைவருக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துகள். தங்களையும் தங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவில் பங்கேற்று உள்ள பரேட் கண்டிஞ்சன்ட், கல்ச்சுரல் டீம்ஸ் மற்றும் இவ்விழா சிறப்பாக நடைபெற பணி ஆற்றிய அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களையும் மன்மார் வரவேற்கிறேன். Sir, the medals being presented today are a tribute to the dedication, integrity, and exemplary devotion to duty displayed by our personnel. On this occasion, I reaffirm to the Chief Minister of Tamil Nadu that the Tamil Nadu Police unwavering commitment to serve the people of Tamil Nadu with dedication, professionalism, and integrity. Sir, we will continue to work with determination to uphold the government's vision of ensuring the safety and security of every citizen, maintaining peace, public safety, and law and order across the state. Once again, I extend a warm welcome to all our distinguished guests for their gracious presence. Nandri Vanakkam. Thank you, sir. அடுத்த நிகழ்வாக சீர்பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்திடும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அரும்பணியாற்றியவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for Gallantry for the 2024 year is being presented to Thiru S. Mandiramurthy.
Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for Gallantry for the year 2024 is being presented to Thiru A. Ramachandran. Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for Gallantry for the year 2025 is being presented to Thiru S. Mail Raju. Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for the year 2025 is being presented to Thiru A. Punitharaju. Tamil Nadu Chief Minister's Fire Service Medal for Gallantry for the year 2025 is being presented to Thiru M. Rajashekhar. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Thiru Vanya Perumal IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 is being presented to Tirumadi Bala Nagadevi IPS. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Abhan Dinesh Modak IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Thiru G. Karthigeyan IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 was being presented to Thiru Durai Kumar IPS. The President's Medal for Distinguished Service for the year 2026 is being presented to Tirumadi Maheshwari IPS. The President's Medal for Distinguished Service for the year 2025 is being presented to Tirumadi Radhika IPS. The President's Medal for Distinguished Service for the year 2024 is being presented to Tirumadi Lalita Lakshmi IPS. The President's Medal for Distinguished Service for the year 2026 is being presented to Thiru A. Kumaravelu. The President's Home Guard Medal for Distinguished Service for the year 2025 is being presented to Thiru Manjit Singh Nair. The Medal for the Meritorious Service for the year 2024 is being presented to Thiru Loganathan IPS. The Medal for the Meritorious Service for the year 2024 is being presented to Thiru Kannan IPS. The Medal for the Meritorious Service for the year 2024 is being presented to Thiru A.G. Babu IPS. The Medal for the Meritorious Service for the year 2024 is being presented to Thiru Praveen Kumar Abhinapu IPS.
The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru K.S. Narendra Nair, IPS. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru Rupesh Kumar Meena, IPS. The medal for the meritorious service and Tamil Nadu CM medal for excellent special operation in LNO unit for the year 2026 is being presented to Thiru Saravana Sundar, IPS. The medal for the meritorious service for the year 2026 is being presented to Thiru Anil Kumar Giri, IPS. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru Feroz Khan Abdullah, IPS. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Thiru R. Shaktivel, IPS. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Tirumadi Vimala, IPS. The medal for the meritorious service for the year 2024 is being presented to T.P. Suresh Kumar, IPS. The medal for the meritorious service and Union Home Minister Medal for Special Operation for the year 2023 is being presented to Thiru N. Stephen J. Supadam, IPS. The medal for the meritorious service for the year 2026 is being presented to Thiru N. Manivarnan. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Thiru S. Ashokan. The medal for the meritorious service for the year 2023 is being presented to Thiru T. Madiyalagan. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru M. Stephen. The medal for the meritorious service for the year 2023 is being presented to Thiru N. Balasubramanian. The medal for the meritorious service and Tamil Nadu Chief Minister's Anna Medal for the year 2025 is being presented to Thiru S. Murugaraj. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru M. Hari Babu. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Tirumadi Tamarchelvi. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Thiru M. Kumar. The medal for the meritorious service for the year 2024
is being presented to Thiru P.R. Anil Kumar. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Thiru N. Ravichandran. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Thiru M.C. Shivakumar. The medal for the meritorious service for the year 2023 is being presented to Thiru Vetrichelvan. The medal for the meritorious service for the year 2025 is being presented to Thiru K. Jyoti Ramalingam. The medal for the meritorious service for the year 2023 is being presented to Thiru Avudai Nayakam. Union Home Minister's Medal for Special Operation for the year 2023 is being presented to Tirumadi C. Kokila. Union Home Minister's Medal for Special Operation for the year 2023 is being presented to Thiru G. Shankara Narayanan. Kendriya Griha Mantri Dakshata Padak for Intelligence for the year 2024 is being presented to Thiru T. Gopal. Asadharan Nashuchana Kushalta Patak for the year 2023 is being presented to Arul Arasa Justin. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service for the year 2025 is being presented to Thiru Maheshwar Dayal IPS. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service for the year 2024 is being presented to Thiru Anbu IPS. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service and Tamil Nadu CM Medal for Excellence in Special Operation and Intelligence for the year 2025 is being presented to Thiru J. Mahesh IPS. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service for the year 2025 is being presented to Thiru N. Silambarasan. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Investigation for the year 2024 is being presented to Tirumadi K. Punita. Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Investigation for the year 2025 is being presented to Thiru Sendal Kumar. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு ஜே ஜெயகரன். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு சி ராஜ்குமார் நவராஜ். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திருமதி வி ரேவதி. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு கே கார்த்திகேயன்.
2024 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு எஸ் கருணாகரன். இரண்டாயிரத்தி 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு ஏ கே சுப்பிரமணியன். இரண்டாயிரத்தி 24 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு எஸ் செல்வராஜ். இரண்டாயிரத்தி 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு பி வேலுமணி. இரண்டாயிரத்தி 24 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திரு ஆர் செண்பகராஜ். இரண்டாயிரத்தி 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திருமதி ஜி அமுதா. இரண்டாயிரத்தி 24 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திருமதி டி கௌசல்யா. இரண்டாயிரத்தி 25 ஆண்டுக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணா பதக்கம் திருமதி ஆர் கீதா. Tamil Nadu Fire Service Chief Minister's Medal for Excellence for the year 2024 is being posthumously presented to Thiru Veerakumar and is being received by his wife Tirumadi Kalavati. Tamil Nadu Chief Minister's Fire Services Anna Medal for the year 2024 is being presented to Thiru N. Vijay Kumar. Tamil Nadu Chief Minister's Fire Services Anna Medal for the year 2024 is being presented to Thiru S. Sendil Kumar. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Fingerprint Science is presented to Thiru N. Ravichandran. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Technical and Specialized Services is presented to Thiru N. Balaji. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Forensic Science is presented to Dr. Shivapriya. Tamil Nadu Chief Minister's Medal for Excellence in Forensic Science is presented to Thiruvadivel. பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சீரிய முறையில் பணியாற்றி வரும் அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பிக்குமாறு காவல்துறை உயர் அதிகாரிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழ்நாடு அரசின் அமைச்சு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இந்த பதக்கங்கள் வழங்கும் விழா என்பது வெறும் பரிசளிக்கும் நிகழ்வல்ல. கடமை, ஒழுக்கம், தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சிக்கு அளிக்கப்படும் உயரிய அங்கீகாரமாகும். இந்த மேடையில் நிற்கும் ஒவ்வொருவரும் தங்கள் உழைப்பால் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. The presentation of these medals by the Honorable Chief Minister of Tamil Nadu is a proud recognition of their remarkable achievements and steadfast devotion to public service. இவ்வினிய விழாவினில்
பதக்கங்களை பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் ஆளுநர்களுக்கும் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பாக எங்கள் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதிவு செய்கிறோம். Ladies and gentlemen, please join us in congratulating all the distinguished medal recipients. The medal recipients will now march off with pride. Behind every medal lies a journey of perseverance. Behind every uniform stands a family that shares the sacrifice of the service. Today, we salute them all. May their achievements continue to inspire every member of the force. Ladies and gentlemen, the parade commander is now reporting to the Honorable Chief Minister of Tamil Nadu and requesting orders to march off the parade. Stunts you witnessed are performed only by professionally trained police personnel under expert supervision and controlled conditions. These maneuvers should never be attempted or imitated by the public. Your safety is our paramount. Let us congratulate the Tamil Nadu Police Motorcycle Stunt for their outstanding performance. A special appreciation to Woman Inspector Tirumadi Anbarasi for her confident and impressive display. நினைவு பரிசு வழங்கல். தமது அயராத பணிகளுக்கு மத்தியிலும் நம் அன்பான அழைப்பினை ஏற்று இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பல்வேறு பதக்கங்களை வழங்கி கௌரவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு மதிப்புமிகு தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் காவல் படைத்தலைவர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம். Thank you, sir. We now request the Commissioner of Police, Greater Chennai Police, to deliver the oath of thanks. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும் அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு போதுமான பதக்கங்களை தாருங்கள், நான் உங்களுக்காக எந்த போரையும் வென்று காட்டுகிறேன் என்றார் பேரரசர் நெப்போலியன். பதக்கங்கள் வெறும்
உலோகங்கள் அல்ல, அவை வீரத்தின் வடிவமைப்பு, தியாகத்தின் பிரதிபலிப்பு, ஒழுக்கத்தின் வெளிப்பாடு, திறமையின் அங்கீகாரம். இந்நிகழ்ச்சி இன்று பதக்கங்களை பெற்றவர்கள் தங்களின் நடத்தையினாலும் தொடர் செயல்பாடுகளினாலும் தாங்கள் அணியும் பதக்கங்களுக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அழைப்பு. இன்று பதக்கம் பெறாதவர்கள் தங்களுடைய சிரத்தையின் மூலமாக தங்களை பதக்கங்களுக்கு உரியவர்களாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இந்த நிகழ்ச்சி. இன்றைய பதக்கம் அளிப்பு விழா தமிழக காவல்துறை, தீயணைப்புத் துறை, பிரிசன் துறை மற்றும் ஃபாரன்சிக் சயின்ஸ் துறை மற்றும் ஊர்காவல் படையினருக்கு ஒரு தங்களுடைய சீரிய செயல்பாடுகளுக்கும் பெரிய சாதனைகளுக்கும் அரிய சிறப்புகளுக்கும் அவர்கள் பெறும் உயரிய அங்கீகாரம். இவர்கள் பணியில் ஆற்றிய சிறப்புகளை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பெருமைமிகு தருணம் இது. இன்று ஒவ்வொரு வீரரும் வீராங்கனையும் தங்கள் உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் ஒழுக்கம் மூலம் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் வழங்கப்படும் இந்த பதக்கங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் ஆற்றலையும் நிறையவே அளிக்கிறது. இந்த பதக்கங்கள் நம் அனைவர் மனதிலும் வெற்றியின் நம்பிக்கையை வேரூன்ற செய்கிறது. இந்த விழா சிறப்பிக்க இன்று இங்கு வந்து பதக்கங்களை வழங்கிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று இவ்விழா மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அனைவரின் சீர்மிகு வருகையால் சிறப்படைந்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இன்று வருகை புரிந்துள்ள பதக்கங்களை பெற்ற வீரர்களின் குடும்பத்தார், விருந்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக துறையினர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வருகை இந்த விழாவை பிரகாசமாக்கியுள்ளது. இன்றைய அழகுமிகு அணிவகுப்பில் மிடுக்குடன் பங்கெடுத்த காவலர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியை முடிவு கொள்கிறேன். நன்றி. Thank you, sir. Ladies and gentlemen, we now request everyone to rise up for the national anthem. நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் தயவு கூர்ந்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். The parade commander and the second in command will now be introduced to the Honorable Chief Minister of Tamil Nadu. அலங்கார கவாத்து அணிவகுப்பு குழு தலைவர் காவல் துணை ஆணையர் திரு ஆகாஷ் ஜோஷி, இந்திய காவல் பணி, உதவி கவாத்து குழு தலைவர் காவல்
உதவி கண்காணிப்பாளர் திரு அஜிஸ் புனியா ஆகியோரை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. The medal recipients are requested to kindly assemble for the official group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. தொடர்ந்து பதக்கம் பெற்றவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நிகழ்விடத்தை விட்டு புறப்படுகின்றார்கள். On behalf of the Tamil Nadu Police, we express our sincere gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu for graciously presiding over today's ceremony and honor